அதிகாரம் அதனுடைய 19வது வசனம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார். அவர் பொய் சொல்லுகிற தகப்பன் அல்ல, மனம் மாறுகிறவரும் அல்ல. உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படியே உங்களுக்கு அவர் செய்து முடிப்பார். இன்னைக்கு நிறைய மனிதர்கள் சொல்லுவாங்க, அப்புறம் செய்ய மாட்டாங்க, மனசு மாறி போயிடும். ஆனா தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பிசகி போவதில்லை. உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களோடு கூட இருந்து அவர் காரியத்தை செய்கிறவர். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு சொன்னாரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அது நடக்கல? ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்யல? ஏன் என்னுடைய வாழ்க்கையில தாமதமாகி கொண்டிருக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்த்தும் எனக்கு கிடைக்கல? அப்படி என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் தெய்வம். உங்ககிட்ட சொன்னவரு தெய்வமாகிய தகப்பன். நிச்சயமாய் அதை உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருந்தா நிச்சயமா அதை செய்வார். உங்களுக்கு ஒரு வேலை தருவேன்னு ஆண்டவர் சொல்லி இருந்தா நிச்சயமா தருவார். உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவை நான் தருவேன்னு ஆண்டவர் சொல்லி இருந்தா நிச்சயமா முடிவை தருவார். உனக்கு எதிராய் கூட்டம் கூடுகிற மனுஷனுடைய கிரியைகளை நான் இல்பொருள் ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தா நிச்சயமா ஆண்டவர் செய்வார். நான் உன் கூட இருப்பேன், உன் கூட இருந்து நான் பெரிய காரியத்தை செய்வேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார்னா நிச்சயமா அதை செய்வார். சொன்னதை செய்து முடிப்பார். அதற்கான நேரம், அதற்காக முன் குறித்தவைகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். எதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னாரோ அதெல்லாம் நிச்சயமா அவர் செய்து முடிப்பாரு. அவர் வாக்கு மாறுவதில்லை, வாக்கு மறப்பதில்லை. உங்கள் நினைவாகவே இருந்து உங்களுக்கு எதெல்லாம் நீங்க நடக்கணும்னு சொல்லி ஆண்டவரை நம்பி இருக்கீங்களோ, ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அதுலலாம் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. நிச்சயமா உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நேர்த்தியாய், சரியாய், அழகாய் அவர் செய்து முடிப்பார். சொன்னவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை குறித்து, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய வேலையை குறித்து, உங்களுடைய திருமண காரியத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தை குறித்து ஆண்டவர் உங்களோட சொல்லி இருக்கலாம். உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களே ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதெல்லாம் உண்மையானவைகள். அவர் உண்மையில் பிசகி போகாத தெய்வம். உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை நிச்சயமாய் உங்களுக்கு செய்து முடிப்பார். ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவர் மாத்திரம் நம்பியிருங்க. இந்த வசனத்தின்படி சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லப்பட்டது போல சொன்னதை அவர் செய்து முடிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நீர் மனசு மாறுகிற தெய்வம் அல்ல. எத்தனையோ பேருடைய மனசு மாறி போய் விடுகிறது. ஆண்டவரே, நீங்க உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கறதில்ல, ஆசீர்வதிக்கிறதில்ல, அவங்கள நடத்துறதில்ல, அவங்களுக்கு உதவி செய்கிறதில்ல. நீர் மனசு மாறுகிற தெய்வம் அல்லப்பா. நீர் ஆண்டவரை சொன்னதை நீ செய்கிற தகப்பன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொன்னதை நிறைவேற்றும். சொன்னபடியே நடக்கட்டும். சொன்னபடியே காரியங்கள் வாய்க்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.